உலகத் தமிழர்கள் யாவருக்கும் என் அன்பும் வணக்கமும். நமது இமெயில் தமிழ் ஊடகத்திற்கு உங்களுடைய ஆதரவை நல்குமாறு மிகவும் பணிவோடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஒரு இரு தினத்திற்கு முன்பாக மரியாதைக்குரிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் உலகத் தமிழர்களின் தமிழ் தேசியத்தின் முகவரியாக வழங்கக்கூடிய எங்கள் உயிருக்கும் மேலான என்னுயிர் அண்ணன் சீமான் அவர்களை பற்றி ஒரு தாவைக்கால இருக்கக்கூடிய முகவரியற்ற ஒரு மூடன் அண்ணனை ரொம்ப தரம் தாழ்ந்து கேலி பண்ணும் விதமா, நையல் நக்காண்டி செய்யும் விதமா பேசியிருந்ததை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி பிற்போக்கு பிண்டங்களை அந்த கட்சியினுடைய தலைவர், இன்றைய முதல்வர் திரு விஜய் அவர்கள் உடனடியாக கண்டிக்கணும், கூப்பிட்டு கண்டிக்கணும். ஒரு அளவிற்கு கருத்தியல் ரீதியாக நீங்கள் 1000 விமர்சனங்களை முன்வைக்கலாம். விமர்சனங்களை தாங்கியே 15 ஆண்டு காலமாக தாக்கு பிடித்து வளரக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டுமே. ஏன்னா பல்முனை தாக்குதல்களுக்கு உள்ளாகி செழித்து வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. தொடர்ந்து இன்னல்களும் இடையூறுகளுமே வெகுமதியாக வாங்கி வளர்ந்த கட்சி நாம் தமிழர் கட்சி. அதனால இந்த கட்சியை கருத்தியல் ரீதியா எவனாவது ஒரு நல்ல தாய் தப்பனுக்கு பிறந்தவன், நல்ல கருத்தியல் சித்தாந்தம் கொண்டவன், நல்ல கொள்கை கொண்ட கட்சியை சேர்ந்தவன் எவனாவது அப்படி விமர்சனம் பண்ணா அந்த நாய்களுக்கு, அந்த புறம்போக்குகளுக்கு நம்ம தக்க பதிலடியை கருத்தியல் ரீதியா கொடுக்கலாம். இது அட்ரஸ் இல்லாத நாய், முகவரி இல்லாத நாய், விபத்துக்கு பிறந்த நாய் மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்களை தரந்தாழ்ந்து பேசுறான். சமீபத்துல ஒரு ஊடகங்கள்ல ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. ஐயா முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், இப்போது இருக்கக்கூடிய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள், பிறகு ஒரு 2-3 அரசியல் கட்சி தலைவர்கள், அதுல அண்ணன் சீமான் புகைப்படம் இதுல காட்டி நேர்காணல் எடுக்கிறான் ஒரு சகோதரன். இதுல யாரு இந்த 5 பேர்ல யாரு உங்களுக்கு பிடிச்சவர், யார் ஆபத்தானவர்னு கேட்கிறான். கேள்வி கேட்டா ஸ்டாலின் நோ ப்ராப்ளம், விஜய் நோ ப்ராப்ளம், இப்படியே சொல்லிட்டே வரான். எல்லா அரசியல் தலைவர்களும் நோ ப்ராப்ளம் சொல்றான். அண்ணன் சீமான் அவர்களை பார்க்கும் பொழுது வெரி டேஞ்சரஸ் மேனுங்கிறான். எப்படி அங்க இருக்கக்கூடிய அயல் நாட்டுக்காரனுக்கும் வடநாட்டுக்காரனுக்கும் ஆபத்தான அரசியல்வாதி யாருன்னு தெரியுதுரா? ஆபத்தான அரசியல்வாதினா என்ன, கழுத்துல வெடிகுண்ட கட்டிட்டு அலைகிறாரா அண்ணன் சீமான்? இல்ல, தமிழ் தேசியத்தின் முகம். தமிழர்களுக்கு ஒரு இடையூறு என்றால், தமிழர்களுக்கு ஏதாவது பாதிப்பு என்றால், அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் என்றால் உடனடியாக தன்னை மறந்து இந்த மக்களுக்காக ஓடி வரக்கூடிய உன்னதமான தலைவன் சீமான் என்பதை அங்க இருக்கக்கூடிய வடக்கன்களுக்கு தெரியுது. இங்க இருக்கிற நாய்க்கு தெரியல. இங்க இருக்கிற நாய் சீமான் ஒரு பழைய சாமான்ங்குது. அந்த பழைய சாமான்ங்கிறது நீ எப்படி உணர்ந்த, எப்படி உள்வாங்கின, எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? ஓ வீட்டுல இருந்து எது சப்ளை பண்ணியா? ஏண்டா எது சப்ளை பண்ணியா? என்னடா பழைய சாமான்? என்ன பழைய சாமான்? நாங்க சொல்லட்டுமா? என்னென்ன அழிச்சாட்டையும் அக்கிரமம் எல்லாம் நடக்கக்கூடாது, அத்தனையும் நடக்குது. தமிழ்நாடு எவ்வளவு கேவலமா போச்சு. சேலத்துல பாலியல் குற்றல் வழக்குகள்ல கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பெண்களை சித்திரவதை பண்ணியிருக்கான். பொள்ளாச்சியை தாண்டுது அப்படின்னு சொல்லி வருது. யாரான்னு பார்த்தா தாவேக்காக்காரன் அமைச்சர் கார்ல அது சொந்தக்காரங்க எல்லாம் சுத்தி வராங்க. பத்திரிகை செய்தி கரெக்டா இன்னைக்குள்ள 2 மாசம் கூட ஆகல. எங்க தொகுதியில இருக்கிற ஒருத்தன் 25 லட்சம் ரூபாய்க்கு மேல சொகுசு கார் வாங்கியிருக்கிறான். மறைமுகமாகவோ நேரடியாகவோ எந்த விதத்திலும் நான் கையூட்டு பெற மாட்டேன்னு உறுதி பிரமாணம் எடுத்துட்டு, சத்திய பிரமாணம் எடுத்துட்டு 2 மாசத்துக்குள்ள சொந்த சொகுசு கார் எங்க இருந்து வந்துச்சு? இது சார்ந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுக்கக்கூடுமா? எடுப்பாரா? என்ன பிதற்றலான ஒரு செய்தி, பிதற்றலான ஒரு பேச்சு. ஆட்சி நிர்வாகம் என்பதை 100 விழுக்காடு சிறப்பா நடத்துங்க. உங்களுக்கு ஆட்சி இந்த மக்கள் கொடுத்துட்டாங்க. அப்படியே பார்த்தாலும் 3:1 தான் உங்களுக்கு கொடுத்தது. 3:1 வெறும் 1.75 லட்சம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 1,75,00,000 உங்களுக்கு போட்டிருக்காங்க. மிச்ச மக்கள் உங்களுக்கு எதிரான மனநிலை கொண்டவங்க தான். அதை மறந்துடக்கூடாது. அந்த மக்களுக்கும் சேர்ந்த நீங்க முதலமைச்சருங்கிற மறந்துட்டு சீமான் அவர்களை பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்ப சீமான் அவர்கள் உங்களுக்கு குடைச்செதரும் மாமனிதனாக சீமான் அவர்கள் நிற்கிறாரு. சீமானை போன்ற நான் அரசியலை செய்வேன். சீமானை போன்ற ஒரு பரிசுத்தமான அரசியலை செய்வேன். சீமானை போன்று நான் ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை மீட்டெடுத்து என்னுடைய மாநிலத்தினுடைய வருவாயை பெருக்கி நான் வகுத்த திட்டங்கள் அத்தனையும் நிறைவேற்றி காட்டுவேன் அப்படின்னு ஒரு ஆண்மைத்தனமா பேசணும். அது ஆட்சியாளனுக்கு அழகு. அறம் என்பது அரசியல் இருக்கா? மைக்ராஸ்கோப் தேடி பார்க்கக்கூடிய நிலைதான் அறம்ங்கிற சொல்லுக்கு இருக்கு. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்பது என் முப்பாட்டி அவையோட வாக்கு. அது எங்க இருக்கு? இன்னைக்கு எங்க இருக்கு? கண்ட கலிசடை. அரசியல் என்றால் என்னன்னு தெரியாது, அரசியல் புரிதல் தெரியாது, கட்சிக்கான கொள்கை அந்த கருத்தியலை முன் வச்சு பேச தெரியாது. அண்ணன் சீமானை பேசுற அப்படின்னு பின்னாடி ஒரு பைத்தியக்கார பைய ஒரு 10 பேரு
என்னடா சிரிக்கிற நாய் நெறியெல்லாம் சிரிச்சா ஆயிரக்கணக்கான நாய்கள், ஏன் கோடிக்கணக்கான நாய்கள் ஒன்று சேர்ந்து நிலவையும் சூரியனையும் பார்த்து குலைத்தால் அந்த சூரியனுக்கோ நிலவுக்கோ ஒரு சிராய்ப்பு கூட ஏற்படாது, ஒரு சிறு களங்கம் கூட ஏற்படாதுங்கிறது மறந்துடக்கூடாது. அண்ணன் சீமான் அந்த அளவிற்கு போற்றப்படக்கூடிய ஒரு உன்னதமான தலைவன், உலக தலைவர்களின் வரிசையில் போற்றி பாதுகாக்கக்கூடிய தலைவன், போற்றி கொண்டாடக்கூடிய ஒரு தலைவன் அண்ணன் சீமான். நான் வந்தால் என்ன செய்வேன், நான் வந்தால் இலவசத்தை முற்றிலுமாக வந்து நீக்குவேன். இவர்கள் 1000 நான் 2000, இவர்கள் 2000 நான் 2500, இவர்கள் 2500 நான் 5000, அப்படிலாம் நாம் தமிழர் கட்சி சொல்லல. உன்னை வந்து முதுகெலும்போடு மானத்தோடு எழுந்து நிற்க செய்வோம் சொல்லி அண்ணன் அறிவிச்சாரு. எத்தனையோ பொருளாதாரங்கள்ல இன்னைக்கு ஈட்ட முடியும். கன்னியாகுமரியில 1500 ஏக்கர்ல இன்னைக்கு வந்து இயற்கை வளங்களை சுரண்டி தின்பதற்கு அனுமதி. இது நல்ல அரசா? இதே மாற்றம் தரக்கூடிய அரசா? இதுதான் மாற்றம் தரக்கூடிய அரசா? நான் கேட்கிறேன். இன்னைக்கு 120 கோடி வழக்கறிஞர் நியமனத்துல ஊழல்ங்கிறது எல்லா செய்திகளிலும் பரவலாக வரக்கூடிய செய்தி. இது குறித்து முதலமைச்சர் விஜய் ஏதாவது பேசுவதற்கு தயாரா? மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை கூட இந்த விஷயத்துல எடுத்து வச்சிருக்காரு. ஆடுகள் அவனிப்புகளுக்கெல்லாம் அரசு வழங்கியிருக்க பதவி கொடுத்திருக்கீங்களே அப்படின்னு கேள்வி வச்சாரு. இதுக்கெல்லாம் ஏதாவது பதில் உண்டா? உங்கள் அரசியலை பார்த்து, நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய நகர்வை பார்த்து எவனுமே கேள்வி வைக்க கூடாது. அப்படி ஒரு ஆட்சி நடத்தணும். அதுக்கு பேருதான் நல்லாட்சி. நீங்க என்ன வானத்துல இருந்து பொத்துக்கிட்டு கீழே இறங்கி வந்துட்டீங்களா? இந்த மக்கள் வந்து திரை மோகத்தால போட்டான், திரை தாகத்தால வந்து போட்டு தொலைச்சிட்டான். இன்னைக்கு ஐயையோ திரை தாகத்தில் வந்து திரை மோகத்தில் வந்து நம்ம விஷ தள்ளி குடிச்சு தொலைச்சிட்டோமே அப்படின்னு இன்னைக்கு கவலைப்படக்கூடிய நிலை வருது. எல்லா மக்களுக்கும் புரிதல் வரும். ஒரு காலம் வரும், இது ஒரு திரை மோகத்தால இனி ஒரு தடவை திரையிலிருந்து யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்கான ஒரு புரிதலை இயற்கை ஏற்படுத்துவதற்காக என் மக்களுக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை நாங்க பாக்குறோம். உறுதியாக நல்லவனை தேடுவார்கள். உறுதியாக உண்மை ஒருபோதும் சாகாது. உண்மை ஒருபோதும் சாவாது. சாவதற்கு அழிவே இல்லாத ஒரு பொருள் உலகத்தில் இருக்கிறது என்றால் அது உண்மை மட்டுமே. அப்படி உண்மையான தத்துவ அரசியலை, கருத்திய அரசியலை, தூய்மையான அரசியலை எடுத்து வச்ச அண்ணன் சீமானுக்கு பின்னடை வென்றால் வெட்கப்பட வேண்டியது நமது மக்களை தவிர சீமானுக்கு எந்த சிராய்ப்பும் முடியாது. சீமான் இயற்கையாகவே ஒரு மன்னனை போல வாழக்கூடிய ஒரு மனிதன். அந்த மக்களை நினைத்து கவலை கொள்ளாத ஒரு நிலை உண்டா? இன்று என்ன மாநிலத்தின் மூத்த அமைச்சர், முதலமைச்சரா, ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் சீமானா? இல்ல. ஆனாலும் இன்றும் அவரோட பாத்தீங்கன்னா 2 மணி 3 மணிக்கு தூங்குறாரு. தொடர்ந்து படிக்கக்கூடிய ஒரு ஆண்மகன். நூலகத்திற்கு பக்கத்திலேயே வந்து படுக்கரை கேட்டார் பாருங்க அண்ணல் அம்பேத்கர். அந்த வழியில் வந்தவன் என் அண்ணன் சீமான். தொடர்ந்து வாசிக்கக்கூடிய ஒருத்தன். ஒரு 5 நிமிஷம் நல்ல உப்பு போட்டு திங்கிறவனா இருந்தா, உண்மையிலே மான மரியாதை உள்ளவனா இருந்தா, ஒரு 5 நிமிடம் அண்ணனோடு சீமானோடு ஒரே ஒருத்தனை 5 நிமிஷம் வாதம் பண்றதுக்கு ஒரு ஆம்பளை இருக்கானா? ஒரு ஆம்பளை காட்ட முடியும். அந்த சில்லற பையன் நாய் சீமானை பார்த்து பழைய சாமான் கட்டுச்சுல ஒரு நாய், அந்த நாய்கிட்ட கேட்டேன், உங்கள் கட்சியின் தலைவர் எங்கள் அண்ணனோடு 5 நிமிஷம் தர்க்கம், 5 நிமிஷம் ரொம்ப வேண்டாம், 5 நிமிஷம் உட்காரு, லைவ் டிபேட்ல உட்கார சொல்லி பார்ப்போம். என் அண்ணன் எடுத்து வைக்கக்கூடிய அரசியலுக்கு முன்னாடி காணாம போயிருவீங்கடா. அற்ப பதர்களா? வளைஞ்சு குனிஞ்சு நிக்கிறதுக்காக நெல்மணி எந்த காலத்திலும் நெல்மணி வந்து தோற்று போகாது. அது குனிஞ்சு கீழே விழுந்தாலும் திரும்ப முளைச்சு பயிராகுமே தவிர அது ஒருபோதும் வீணாகாது கிடையாது. பதர் கிடையாது. அடிக்கும் திசையெல்லாம் பறந்து செல்வதற்கு வந்து பதறி ஓடும். இன்னைக்கு கூட ஒரு நிலைப்பாடை எடுத்து பாருங்க. எல்லா கட்சிக்காரனும், அதிமுக கட்சிக்காரன் ஓடுறான், திமுக கட்சிக்காரன் ஓடுறான், எல்லாரும் தாவே காட்ட ஓடுறான். நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு தாய் தப்பனுக்கு நல்ல விந்துக்கு பிறந்த ஒருத்தன் கூட ஏன் போல தாவேக்கா பக்கம் போல? நல்லா யோசிச்சு பாரு. எதுக்கு போல? நல்ல விந்துக்கு பிறந்தவன், நல்ல தாய்க்கு பிறந்த எவனும் கொண்ட கொள்கையில உறுதியா இருப்பானே தவிர செத்தாலும் சாவம்டா. பிரபாகரனை நெஞ்சிலே தாங்கியிருக்கக்கூடிய மக்கள், அண்ணன் சீமான் கொள்கையை நெஞ்சிலே தாங்கியிருக்கக்கூடிய மக்கள் செத்தாலும் சாவானே தவிர மானத்தை இழந்து, தன்மானத்தை இழந்து ஒருபோது நக்கி பொழைக்க மாட்டான். அதே நாம் தமிழர் இருக்காரு. ஒரு நாம் தமிழர் இருக்காரு தாவேக்கால என்னதான் சொல்லு ஒட்டுமொத்தமா நாக்க புடிக்கிட்டு சாகுறான். சீமானின் வளர்ப்பு எப்படி? சீமானின் கொள்கை எப்படி? கொள்கை என்பது ஒரு இறை தத்துவம் போல வடிச்சு கொடுத்தவன் எங்க அண்ணன் சீமான். ஆடு மாடுகளுக்கான அரசியல் பேசியவன். இன்னைக்கு புவி வெப்பமயத்தால் ஐரோப்பிய நாடுகள் பூரா இன்னைக்கு உருகி ஓடுது. கொப்பளங்கள், உடலில் வெண்கொப்பளங்கள் கொப்பளித்துக் கொண்டு வருவது போல கார்கள் வந்து, மகிழ்வுந்துகள் வந்து பொக்களமா வெளியே வருது. அந்த ரயில் ஓடக்கூடிய பாதை தண்டவாளங்கள் உருகி ஓடுது. வெப்பமயமாதல் என்பது இன்னைக்கு காட்டு தீ போல ஒரு மக்களை கருக்குது. அந்த மக்கள் வெளியில வர முடியல, செத்து போவான் போருக்கு. அங்க இருக்கக்கூடிய நுண் உயிர்கள், விலங்கினங்கள்லாம் செத்து உழுக்குது. கடலம்மா மாநாடு நடத்துனதுக்கு சிரிச்சான், மரங்களின் மாநாடு நடத்துறதுக்கு சிரிச்சான். இந்த நாய்கள் ஊரா அன்னைக்கு எந்த அரசியலை பார்த்து சிரித்தானோ அந்த அரசியல் தாண்டா உலகத்தின் தேவை அன்னைக்கு நிக்குது.
அதுல சீமான் வாழ்றான், அதுல சீமான் செவிக்கிறான். கர்நாடகால கரெக்டா தம்பருக்குன்னு ஒரே ஒரு சகோதரி 23 நாடுகள் சேர்ந்திருக்க ஸ்டாக்ஹோம்ல நின்று பேசின செய்தி என்ன? மனித வர்க்கத்தின் அந்த மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்ப மரங்களை நட்டுருங்க. புவி வெப்பமயமாதல் என்பது பெருமையான ஒரு கொடுமையான ஒரு செய்தியாக மாறும். நிச்சயமாக மரத்தை அந்த மனித வர்க்கத்துக்கு ஏற்ப நீங்க மரங்களை நட்டுருங்க, இல்லைன்னா அந்த பூமி பூக்கோளம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னா கேட்டாங்களா? அண்ணன் சீமான் சொன்னாரே, அடிக்கும் சிறகடித்து பறக்கும் இந்த பட்டாம்பூச்சியின் ஓசை, இந்த நம்ம ஊர்ல அந்த சத்தம் ஒரு பட்டாம்பூச்சியோட சிறகடிக்கும் ஓசை நின்றால் கூட அதோட எதிரொலிப்பு பசிபிக் கடலில் எதிரொலிக்கும் சொல்லி அண்ணன் சீமான் சொல்லும் போது இந்த நாயெல்லாம் சிரிச்சுச்சு. அட்ரஸ் இல்லாத நாய், முகவரி இல்லாத நாய், எவனுக்கு பிறந்தும் தெரியாத நாயெல்லாம் சிரிச்சுச்சு. இன்னைக்கு அதே பசிபிக் கடல்ல 1 விழுக்காடு 2 விழுக்காடு அந்த வெப்பநிலை உயர்ந்து பல நாடுகள் சூப்பர் எல்னினோ தாக்குதல் உள்ளாகி சீரழியுது. அதுல குறிப்பாக தமிழ்நாட்டுல 12 மாவட்டம் சொல்லியிருக்கிறான். இப்ப சொல்லுங்கடா, சீமானோட அரசியலை எவனாவது தட்டி கழிக்க முடியுமா? உலக அரசியல் தலைவரோடு ஒப்பிட்டு பேசக்கூடிய தலைவன் சீமான். இந்த உள்ளூர் நாய்கள்கிட்ட இல்ல, புரிஞ்சுக்கணும். இந்த உள்ளூர் நாய்களுக்கும் சீமானுக்கும் சம்பந்தமே கிடையாது. உலக தலைவர்கள் இருக்கான்ல, மாபெரும் தலைவர்கள் இருக்கான்ல, பிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, கார்ல் மார்க்ஸ், லெனின், இந்த வரிசையில வச்சு பார்க்கக்கூடிய ஆளு எங்கள் அண்ணன் சீமான். தற்கூரி நாய்களுக்கு, தரங்கட்ட நாய்களுக்கு, அல்லக்கை முண்டங்களுக்கு அற்புதமான எங்களுடைய அண்ணன் சீமானை பற்றி தெரிவதற்கே உங்களுக்கு 15 ஆண்டு காலம் வேணும். அதைத்தான் எங்க அண்ணன் சொன்னா, 15 ஆண்டு காலம் என்ன நம்ம எடுத்து வச்ச அரசியலை அவன் புரிஞ்சுக்கிறதுக்கே 15 வருஷம் வேணும்டான்னு சொன்னான். 100% உண்மை. நாய் நரியெல்லாம் என் அண்ணன் சீமானை பேசுவதை நிறுத்திவிட்டு சீமானின் அரசியலை உள்வாங்கி உங்க பயணப்பட ஆரம்பிங்க. உங்கள் அரசியல் பாதை சீராகும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.